இன்னைக்கு நம்ம கிளேவை வச்சு 2 கீச்செயின் செய்ய போகிறோம். அதுவும் சி தீமில். ஸோ நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபெவிக்ரிலோட மோல்டட் கிளேஸ் எடுத்துக்கலாம். அந்த 2 சப்ஸ்டன்ஸுமே நல்லா ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றிக்கலாம். இப்போது இந்த கிளேவை மோல்ட் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து ஒரு 2-3 நான் வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டூல்ஸ் இல்லைனாலும் நம்மக்கிட்ட பேசிக்காக இருக்க ப்ரஷஸையோ சேஃப்டி பிரின்ஸையோ யூஸ் பண்ணி கூட நம்ம குட்டி குட்டி டீட்டெயிலிங்கை கிளேயில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஃபிஷ் கீச்செயினுக்காக ஸ்டார்ஃபிஷ் இந்த மாதிரி அழகாக மோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கீச்செயின் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளேயில் ஏதாவது ஒரு மெட்டீரியலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் இது ட்ரை ஆகும்போது அதை நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு க்ரிப்பை கொடுக்கும். ஸோ இந்த ரிங்கை இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கீச்செயின் ஆட் பண்ணும்போது இது நல்லா இருக்கும்ன்றதுக்காக. இப்போது ஸ்டார்ஃபிஷ்ஷில் ஒரு சின்ன டீட்டெயிலிங் தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் பண்ணி ப்ரஷ்ஷில் அது இந்த மாதிரி டிப் பண்ணி ஃபிட் பண்ணோன்னா இந்த ஸ்டார்ஃபிஷ்க்கு சைட்ஸில் இருக்க இந்த அழகான ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஷெல்லையும் மோல்ட் பண்ணிவிட்டு சின்ன டீட்டெயிலிங்காக சேஃப்டி பென் வச்சு இந்த மாதிரி கர்வ்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது 2 முடிஞ்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸாவது நம்ம ட்ரை பண்ண விட்டுறணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டார்ஃபிஷ்ஷுக்கு பேசிக்காக பேஸில் வந்து ஒரு பிங்கிஷ் ஷேடை வந்து கொடுத்துருக்கேன். மேலே இருக்க ஏரியாவுக்கு மட்டும் ரெட்டிஷ் ஷேடை வந்து லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியுன்றதுக்காக. அந்த ரவுண்டாக இருக்குல்ல ஸ்டார்ஃபிஷ்ஷில் அந்த சர்க்கிள்ஸ்க்கு வந்து வெளியில் ரெட் கலரும் உள்ளக்க வந்து ஒயிட் கலரும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே போதலையே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ஃபிஷ்ஷில் வந்து குட்டி 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 ஒயிட் டாட்ஸை வந்து நான் போட்டிருக்கேன். இவ்வளோதான். ஸ்டார்ஃபிஷ்ஷோட ஃப்ரண்ட் சைடை பெயிண்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இதோட பேக் சைடு வந்து நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அதுக்கு ஒரு குட்டி டீட்டெயிலிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸை வந்து ஸ்டார்ஃபிஷ்ஷில் போட்டு வந்துடலாம். இப்போது ஷெல்ஸுக்கு வந்து ஒரு பர்பிளிஷ் ஷேடை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 எலமெண்ட்ஸுமே பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இது மேலே ஏதாவது ஒரு கோட்டிங்கை கொடுக்கணும். ஸோ ஒன்று ரெசின் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஹோம் டெக்கார் வார்னிஷ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட ரெசின் இருந்ததுனால ரெசினை கொடுத்துட்டேன். நல்ல ஒரு கிளாஸி லுக் கொடுக்கும் இது ட்ரை ஆனதுக்கப்புறமா. பெயிண்ட் வந்து நம்ம கையில் தான் ஒட்டாது. சூப்பராக இது மேலே ஒரு ஷீல்டு போட்ட மாதிரி இருக்கும் ரெசின் போட்டோன்னா. ரெசின் அட்லீஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ் அது ட்ரை பண்ண விட்டுறணும். யாருக்கனுக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல 2 நாளைக்கு வச்சுருங்க. ஸ்டார்ஃபிஷ் தனி கீச்செயினும் ஷெல்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு தனி கீச்செயினும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷெல்ஸுக்கு ஒரு குட்டி மர்மைட் வந்து சாம்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒரு 10 ருபீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இதோட சேர்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பேர்ல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த 2 கீச்செயின்ஸுமே என்னோட பேக்லேயும் என்னோட பர்ஸ்லேயும் நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன். அதுக்காக தானே செஞ்சது. எப்பயுமே நாம் க்ரியேட் பண்ண ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ண பொருள்களை வந்து ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 கீச்செயின்ஸையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது 2 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்ததுன்னா இதை மறக்காமல் ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye.